सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम्। इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेते भगवत् यद्धा तन्मन्येधीतमुत्तमम्। கடைசி சாதனமாக ஆத்ம நிவேதனம், தன்னை இறைவனிடத்திலே அர்ப்பணித்தல். அப்ப எப்படி துவங்குகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பகவானுடைய வைபவத்தை நினைக்க வேண்டும், பகவானுடைய ஸ்வரூபத்தை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பக்தன். இரண்டு பேருக்கும் இடையிலே பக்திங்கிற சாதனம். இந்த துவைதத்திலிருந்து ஆரம்பித்து பகவான், பக்தன், பக்தி. அப்போதானே நம்ம சிரவணம் பண்ணுவோம், போய் இறைவனுடைய வைபவத்தை எல்லாம் கேட்டு 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 மனது ஸ்மரணம் செய்து, கீர்த்தனம் செய்து, பாத சேவனம் செய்து, அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். கடைசியில யார் இறைவனுடைய வைபவத்தை கேட்டுக்கொண்டே ஸ்மரித்து கொண்டே இருந்தாரோ அவர் தன்னையே இறைவனிடம் அர்ப்பணம் செய்கிறார். ஆத்ம நிவேதனம். இதே கருத்தைத்தான் அப்பர் சுவாமியும் சொல்றார். தன்னை இழந்தார் தன்னாமம் கெட்டார். இதே தான் ரமண மகர்ஷியும் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காமித்தார். எப்படி? தன் வீட்டிலிருந்து யாரிடத்திலும் சொல்லாமல் ஒரு கடிதத்தை மட்டும் எழுதி வைத்துவிட்டு கிளம்பியவர் அண்ணாமலையாருடைய ஆலயத்துக்கு வருகிறார். குளத்திலே நீராடுகிறார். எல்லாவற்றையும் அந்த குளத்திலேயே போட்டு விடுகிறாராம், தன் கையில் இருந்த அத்தனையும்.
இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டியை 4ஆக கிழித்து கௌப்பீனமாக செய்து கொள்கிறார். அப்பொழுது அந்த பக்கத்திலே வரக்கூடிய ஒருவர், உங்களை தலை மொட்டை அடிக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அடித்து விடேன், இதுவும் அண்ணாமலையாருடைய விருப்பம்தான் போல இருக்கு, முண்டனம் செய்து விடேன் என்று சொல்ல, உபநயனத்தையும் பூணலையும் எடுத்து குளத்திலே போட்டு விடுகிறார். மானசீக சந்நியாசமானது அவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. யாரும் அவருக்கு சந்நியாசம் கொடுக்கவில்லை. ஆனால் தனக்குத்தானே அண்ணாமலையாரை நினைத்து கொண்டு சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார். பகவானை நோக்கி உள்ளே போகிறார், தரிசனம் செய்கிறார். பகவான் சொல்றாராம், என்னை உங்களிடத்திலே அர்ப்பணம் செய்து விட்டேன், ஆத்ம நிவேதனம். இனிமேல் இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பொருள், உங்களிடத்திலே இதை நான் அர்ப்பணம் செய்து விட்டேன், ஆத்ம நிவேதனம் என்று தெரியப்படுத்துகிறாராம். அன்று திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாரை போய் தரிசித்தவர் அன்பிறகு அங்கிருந்து வேறு எங்குமே போகவில்லை, எதுவும் செய்யவும் இல்லை. தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தல் தான் சமாதி என்று சொல்லக்கூடியது, நிர்விகல்ப சமாதி. தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தல்னா என்ன அர்த்தம்? அங்க எந்த கல்பிதமும் இல்லை. அகங்காரமோ வாசனைகளோ விருப்பு வெறுப்போ சூக்ஷ்ம ஸ்தூல சரீர அபிமானமோ ஒன்றும் கிடையாது. 3 அவஸ்தைகளோ 3 அபிமானியோ எதுவுமே இல்லாத ஒரு நிலைதான் ஆத்ம நிவேதனம், தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தல். இந்த 9 சாதனங்களை பிரகலாத ஆழ்வார் சொல்றார் அப்பாவிடத்திலே. இதி இவ்வாறு பும்சாகா அர்ப்பிதாகா, இவ்விதம் மனிதர்களால் அர்ப்பிதம் செய்யப்பட்டிருக்கூடிய பும்சாகா அர்ப்பிதாகா நவலக்ஷணையா பக்தி, 9 விதமாக இருக்கக்கூடிய இந்த பக்தியானது சாக்ஷாத் பகவதி விஷ்ணு கிரியதே சேத், சாக்ஷாத் பகவானிடத்திலே விஷ்ணுவிடத்திலே செய்யப்பட்டது என்றால் அதுதான் உண்மையான ஞானத்தினுடைய சாரம், அதுதான் ஞானமும் கூட. அப்போ ஞானம், எனக்கு ஞானம் வந்துவிட்டது அப்படின்னா, நான் ஞானவான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணுமா? என்னுடைய அறிவு வாளறிவன் நற்றார் தொழார் எனின். அப்ப இங்கிருந்து எடுத்திருக்கார் அவர், பிரகலாதனை மையமாக கொண்டுதான் எடுத்திருக்கார். கல்வியின் மேன்மை கற்றதனால் ஆயபயன் என் கொளுள், வாளறிவன் நற்றார் தொழார் எனின். கல்விக்கு யார் தேவதையாக இருக்கிறாரோ, கல்வியின் சாரமாக யார் இருக்கிறாரோ, அந்த பரம்பொருளை ஸ்மரித்தல், பரம்பொருளை அடைதல், இதுதான் கல்வியின் மேன்மை, கல்வியின் சாரம். நாம கல்வியின் மேன்மை என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம், கல்வியின் சாரம் என்ன நினைக்கிறோம்னா, சம்சாரத்தை விருத்தி அடைய வைத்துக் கொண்டே போவதுதான் கல்வியின் மேன்மை நினைச்சுக்கிறோம். கல்வியின் மேன்மை வாளறிவன் நற்றார் தொழார். இதை சொல்லி முடிக்கிறார். இந்த அழகான உபதேசமானது 5 வயது குழந்தையால் தகப்பன் மடியிலே உட்கார்ந்து அழகாக உபதேசம் செய்யப்படுகிறது. இதை கேட்ட உடனேயே உடலெல்லாம் எரிகின்றதாம் ஹிரண்யகசிபுவுக்கு.
உடனடியாக சண்டா மர்க்கனை பார்த்து, என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள்? என் பிள்ளைக்கு இப்படியா நீங்கள் தவறான அறிவை கொடுக்க வேண்டும்? எனக்கு விரோதமான அறிவை அல்லவா என் குழந்தைக்கு புகட்டி இருக்கிறீர்கள். எவ்வகையிலும் சாரமே இல்லாத அறிவை அல்லவா என் குழந்தைக்கு புகட்டி இருக்கிறீர்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்தினான் பாருங்கள் ஹிரண்யகசிபு. பிரம்ம பிரம்மபந்தோ கிமே தத்தே விபக்ஷம் த்ரயதா சதா அசாரம் கிராஹிதோ பாலோ மமானாத்ருத்ய துர்மதே. ஏ துர்மதி படைத்தவர்களே, துஷ்டர்களே, ஆச்சாரியனுடைய குழந்தைகளை, தன்னுடைய குழந்தைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவை பார்த்து இவ்வாறு பேசுகிறான். துஷ்ட நடத்தை உடையவர்களே, கெட்ட புத்தி உள்ளவர்களே, என் பிள்ளைக்கு உங்களால் துர்மதேகே அசாரம் கிராகிதா, என்னுடைய குழந்தைக்கு சாரமே இல்லாத விஷயத்தை அல்லவா கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தவிர வேற ஒரு சாரம் இல்லை என்று அர்த்தம். இதை தவிர வேற உலகத்திலே சாரம் என்பது இல்லை. ஞான சாரம் பிரம்ம பிராப்தி. இதை நாம ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நாம எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். அந்த அறிவு தான் ரொம்ப ரொம்ப மேன்மையானது, அது கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை தான் ரொம்ப ரொம்ப மேன்மையானது, அதுக்கு பின்னாடி ஓடுறோம். உண்மையான அறிவினுடைய சாரம் இறைவனை தொழுதல், இறைவனை அடைதல், இறைவனுக்காகவே வாழுதல். நீங்க எந்த உலகத்துல வேணா இருங்கள், எந்த உலகத்துல வேணா நம்முடைய குழந்தைகள் இருக்கட்டும், எந்த வாழ்க்கை முறை வேணால் வாழட்டும், ஆனால் சாரம் அந்த குழந்தையினுடைய மனதிலே, சாரம் நம்முடைய மனதிலே போய்விட்டது என்றால் ஆழமாக, அவர்களுடைய வாழ்க்கை இறைவனை நோக்கித்தான் இருக்குமே தவிர, இல்லை என்றால் மாயா உலகத்துக்குள்ளே போய் காணாமல் போய் விடுவோம். ரொம்ப ரொம்ப கோப ஆவேசம் உடையவனாய் சாரமற்ற வஸ்துவை அல்லவா என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். இத சொல்லி கடுமையாக நிந்தனை செய்கிறான் ஷண்டா மர்கவ். இரண்டு பேரும் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டு விட்டு ஹிரண்யகசிபுவிடத்தை சொல்லுகிறார்கள், உன்னுடைய பிள்ளை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறானே ராஜா, அந்த விஷயங்கள் எங்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டவை அல்ல. பின்ன யார் கற்றுக் கொடுத்தார்? சத்ருக்களாலும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அல்ல. சத்ருக்களாலும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, எங்களாலும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. பின்ன இந்த புத்தி எப்படி வந்தது அவனுக்கு? இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது அவனுக்கு? இயற்கையாகவே அவனிடத்திலேயே அந்த அறிவானது இருக்கிறது. எவ்வளவு முக்கியமான செய்தியை சொல்கிறான் பாருங்கள். உன் மூலமாக வந்திருக்கிறான் என்பதற்காக உன்னுடைய அறிவு வரவேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய லட்சியத்தை அவன் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய இயற்கையான புத்தி என்னவோ அந்த புத்தியை கொண்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறான்.
அதன் பிரகாரம்தான் அவன் சிந்திக்கிறான், வாழ்கிறான். அவனிடத்திலே போய் நம்முடைய அறிவை திணித்தால் அது உள்ளே போகுமா என்றால் போகாது. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சுய பிரயத்தனத்தை கொண்டு இந்த உலகத்திலே எத்தனையோ பிறவிகள் சேர்த்து வைத்த கர்ம வாசனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொருத்தருடைய அறிவிலும் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்? ஒரே விஷயத்தை ஒருவர் பார்க்கக்கூடிய பார்வையும் மற்றொருவர் பார்க்கக்கூடிய பார்வையும் ஏன் இவ்வளவு வேற்றுமை இருக்கிறது என்றால், ஒவ்வொருத்தருடைய அறிவும் இயற்கையாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அறிவிலே உண்டான அந்த உயர்வு தாழ்வுதான் சிந்தனையினுடைய போக்காக இருக்கிறதே தவிர கற்றுக் கொடுப்பதனால் வருவது அல்ல. கற்றுக் கொடுத்ததனாலே உள்ளே போய்விடுமா என்றால் போகாது. அதனால தான் நம்ம எவ்வளவு கற்கின்றோம், எவ்வளவு கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம், ஏன் நமக்குள்ளே போவதில்லை? நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவுல தெளிவு வந்தால்தான் வெளியிலிருந்து வரக்கூடிய அறிவு சகாயம் செய்யுமே தவிர, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவிலே தெளிவு வராதவரை நீங்கள் வெளியிலிருந்து எவ்வளவுதான் அறிவை கொடுத்தாலும் அந்த அறிவு நிச்சயமாக நமக்கு உதவாது. அந்த அறிவினாலே மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்றால் முடியாது. என்னுடைய பிள்ளை அல்லவா, அவன் மாற வேண்டாமா? என்னுடைய பிள்ளை அல்லவா, அவனுக்கு இந்த சிந்தனை எல்லாம் வரலாமா? அவன் இப்படி அல்லவா சிந்திக்க வேண்டும், என்னை போல அல்லவா சிந்திக்க வேண்டும்? அவசியம் இல்லை. ஹிரண்யகசிபு அவனுடைய தர்மத்துக்கு ஏற்ப, சுபாவத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறான். பிரகலாதன் அவனுடைய சுபாவத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறான். நைசர்கிகீயம் மதிஹி, இயற்கையாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மதி. ஆயனாலே இது யாராலோ அவனுடைய அறிவிலே திணித்ததாக நீ நினைத்துக் கொள்ளாதே. அப்ப இதுல ஒரு ரகசியமான ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாம் இப்பொழுது போடக்கூடிய இந்த அறிவு இருக்கல்லவா, அது விதையாக உட்காரும், எந்த ஜீவனிடத்திலோ உட்காரும். வாங்கக்கூடிய ஒரு ஜீவனிடத்துல போ இந்த அறிவு உட்காருகிறது. அதை அந்த ஜீவன் தன்னுடைய பக்குவ நிலை, எத்தனையோ பிறவிகள் கடந்து தன்னுடைய பக்குவ நிலை தனக்கு ஏற்படும் போது உள்ளே போடப்பட்ட அந்த அறிவானது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த அறிவுடன் இந்த குழந்தை வெளியிலே வந்து அதற்கு ஏற்ப வாழ வருகிறது அந்த குழந்தை. அதற்கும் யார் மூலமாக வந்தார்களோ அவர்களுக்கும் எந்த வகையிலும் தொடர்பு என்பது கிடையாது. நாம அபிமானம் வச்சுக்கிறோம், நான் கொடுத்ததுனால தான் இது வந்தது, என்னுடைய அறிவு தான் என் குழந்தைக்கு வந்திருக்கிறது. ஒன்றும் கிடையாது. இயற்கையாக ஒவ்வொருவரும் முயன்று, அதனால்தான் ஆத்ம கிருபா, நம்முடைய சுய பிரயத்தனம் இல்லாமல் எந்த மாற்றமும் வருவது இல்லை. திருவள்ளுவர் அதனால தான் சொல்றார், முயற்சி திருவினை ஆக்கும். என்னுடைய முயற்சியும் வேணும், இறைவனுடைய அருளும் சேருகிறது. அதனால தான் அவன் சொல்றார், தெய்வத்தால் ஆகாது. அங்க ஒரு கமா போடணும், தெய்வத்தால் ஆகாது. எனினும்
முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். நாம் எந்த அளவுக்கு முயன்று உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கூலி கொடுக்கும். அப்போ நாம் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தெய்வத்தை என்னுடன் சேர்த்து கொண்டால் தெய்வத்தால் ஆகாது என்ன உண்டு இந்த உலகத்தில்? எனினும் மெய் வருத்த கூலி. மெய்யை வருத்தி எந்த அளவுக்கு நான் உழைக்கிறேனோ அந்த அளவுக்கு கூலி உண்டு. இறைவனை கூட சேர்த்து கொண்டால் கூலியை கேட்கவே வேண்டாம். அப்ப இவர் சதாசர்வ காலமும் இந்த ஞானத்தினுடைய மேன்மை இறைவன் தான் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு இறைவனோடையே வாழ்கின்றது இந்த குழந்தை, 5 வயது குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு இயற்கை ஞானத்தை பற்றி கேட்கவா வேண்டும்? யாரும் சொல்லிக் கொடுத்தவா வர வேண்டும் அந்த குழந்தைக்கு? அல்லது மற்றவர்கள் தன்னுடைய கருத்தை திணிப்பதனாலே இந்த ஞானமானது இந்த குழந்தைக்கு போய்விடுமா என்ன? இந்த 2 பேரும் சொல்லுகிறார்கள், ராஜா, மன்யுகு நீயச்ச, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை கொஞ்சம் நிறுத்திக் கொள்வா, அடக்கிக் கொள். உன்னுடைய கோபம் எவ்வகையிலும் நியாயம் இல்லாதது, ஆகையினாலே கோபப்படாதே. பிறகு எங்களிடத்திலே எவ்வகையிலும் நீர் குற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். நாங்கள் தான் இதற்கு காரணம் என்று எங்களிடத்திலே எந்த குற்றத்தையும் நீ சாற்ற வேண்டாம். இவ்வாறு கூறிவிட்டு 2 பேரும் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் ஹிரண்யகசிபால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பின்ன எப்படி இந்த ஞானம் வந்தது? இயற்கையா வந்தது. அந்த ஞானம் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? நிச்சயமாக உங்களுடைய தவறான வழிகாட்டுதல் தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த குழந்தைக்கு எங்கிருந்து அந்த ஞானம் வந்திருக்க முடியும்? அப்போ இந்த குழந்தையே பேச ஆரம்பிக்கின்றது. பாவம், தனக்காக தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த குருவுக்கு நிந்தனை ஏற்படுகின்றதை பொறுத்து கொள்ள முடியாத பிரகலாதன் மூடனாக இருக்கின்ற, அஞ்ஞானியாக இருக்கின்ற பிரகலாதன் ஹிரண்யகசிபு இடத்திலே பிரகலாதன் பேசுகிறான். ரொம்ப முக்கியமான பகுதி. எவ்வளவு பெரிய செய்தியை இந்த 5 வயது குழந்தை ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவிற்கு, எல்லா நாட்டையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜாவிற்கு, ராஜாவை முன்னிட்டு கொண்டு நம் எல்லோருக்கும் ஒரு செய்தி, பெரும் செய்தியை இந்த குழந்தை சொல்ல வருகிறது. என்ன செய்தி? மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபிபத்யேதே கிரகவ்ரதானாம் அத்தாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனப்புனಶ್ಚர் விதச்சர்வணானாம். ஏ மூடனே, நன்றாக கேள். அதாந்த கோபிஹி, தாந்தம் அதாந்தம் அடங்காத, கோபிஹி இந்திரியங்களால். இந்த இடத்துல அடங்காத இந்திரியங்கள், மனது, இரண்டையும் சேர்த்துக்கணும். தூய்மை இல்லாத, அடக்கம் இல்லாத இந்திரிய மனங்களால் நீ என்ன செய்திருக்கிறாய் தெரியுமா? ஏ மூடனே, தமிஸ்ரம் விஷதாம், இந்த மிஸ்ர லோகத்திலே நீ புகுந்திருக்கிறாய். சம்சார லோகத்திலே தம் மிஸ்ரம் புனகா, மிஸ்ரலோகம், இந்த லோகத்துக்கு பேர் மிஸ்ரலோகம்னு பெயர்.
கலந்தது, இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு லோகத்துக்கு பெயர் மிஸ்ரம்னு பெயர். புண்ணியம் மட்டும் இருந்தா அது தேவலோகம், பாபம் மட்டும் இருந்தால் அது விலங்குகள், செடிகள், தாவரங்கள், அந்த மாதிரி உள்ள லோகம். இன்பமும் துன்பமும் புண்ணியமும் பாபமும் சேர்ந்து கலந்து இருந்தால் அந்த லோகத்துக்கு பெயர் மிஸ்ர லோகம் அல்லது மர்த்திய லோகம், மிருத்யு லோகம்னு மனித லோகம்னு பெயர். அப்ப இந்த லோகத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இந்த லோகத்தினுடைய சாரம். நாம் இதுல என்ன கேட்கிறோம் பாருங்கள். இன்பமும் துன்பமும் கலந்திருக்கிற லோகத்துல இன்பம் மட்டும் வேணும், துன்பத்தை வேண்டான்னு கேட்கிறோம். ஆனா இந்த லோகம் அப்படி இல்லையே. மிஸ்ரம் தானே இந்த லோகத்தினுடைய தர்மம். இன்பம்னு இருந்ததுன்னா துன்பம் இருக்கும், துன்பமானது இருந்தால் இன்பம் இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் இந்த லோகத்தினுடைய தர்மம். நல்லவர்கள் கெட்டவர்கள் இரண்டு பேரும் உள்ளதுதான் இந்த லோகம். இல்ல நல்லவன் மட்டுமே இருக்கட்டுமே, இருக்காது. நல்லதும் கெட்டதும் நம்மிடத்திலேயே நல்ல எண்ணம் கெடுதலான எண்ணம் இரண்டும் கலந்துதானே இருக்கு. நன்மை தீமை என்கின்ற இரண்டும் கலந்தது, அதுக்கு பெயர் தான் சம்சாரம்னு பெயர். இப்ப நம்முடைய மனதுல இந்த மிஸ்ரத்தன்மை, நன்மை தீமை, புண்ணியம் பாபம், சுகம் துக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடமாக, கலந்த இரண்டும் கலந்திருக்கக்கூடிய இடமாக நம்முடைய மனம் இருக்கு. அதுதான் சம்சாரம். அதற்குள்ளே நீ புகுந்து விஷதாம், அங்கே நன்றாக புகுந்தவனாய் அந்த லோகத்துல போய் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா ஹிரண்யகசிபுவே? புனகா புனகா, மீண்டும் 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 மீண்டும், சர்விதா சர்வனானாம் புனகா புனகா, எது உன்னால் அனுபவிக்கப்பட்டதோ அதையே திரும்ப திரும்ப அனுபவிக்கிறாய். சர்விதா சர்வனானாம், ஆஹா, எதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதையே திரும்ப அனுபவிக்கிறாய். ஒரு முறை அனுபவித்தாய், மீண்டும் அதை அனுபவிக்கிறார். இன்பத்தை அனுபவித்தாய், மீண்டும் அதே இன்பத்தை அனுபவிக்கிறார். துன்பத்தை அனுபவித்தாய், மீண்டும் அதே. அப்போ இந்த உலகத்துல அனுபவித்தவை மீண்டும் மீண்டும் திரும்ப 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 அனுபவிக்கப்படுகிறது. புதிதாக ஒன்றும் இல்லை இந்த உலகத்திலே. அனுபவித்த அனுபவத்தையே திரும்ப 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 அனுபவித்துக் கொண்டு, அதனால்தான் நமக்கு அனுபவித்ததையே திரும்ப திரும்ப அனுபவிக்கிறதுனாலதான் போர் அடித்து போய் மனதுல ஒரு மாதிரி ஒரு ஆற்றாமை போய் புதிதாக ஏதாவது அனுபவிக்கலாமான்னு தேடுறோம். சாப்பாடாக இருக்கட்டும், அனுபவமா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன் வேற வேற வேணும்னு கேட்கிறோம். இந்த அனுபவத்தை இங்க இவற்றை அனுபவிச்சாச்சு, அவற்றை வேற ஏதாவது அனுபவத்தை அனுபவிக்கலாம், இந்த இடத்துல வேற ஏதாவது அனுபவிக்கலாம்னு அங்க போறோம். அங்கேயும் இதே அனுபவம் தான் இருக்கு, அது அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது. அப்போ சர்விதா சர்வனானாம், அனுபவித்ததையே அனுபவிக்கப்பட்டதையே திரும்ப 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 ஜீவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அனுபவித்துக் கொண்டு அந்த அனுபவத்தினுடைய முடிவு என்ன? மனதிலே கவலை, விரக்தி, சோகம், அந்த அனுபவம், அந்த எண்ண அலைகளோடையே எங்க அமர்ந்திருக்கிறோமா? கிரகவிரதானாம், கிரகவிரதானாம், கிரகத்தை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு, அந்த கிரகத்துல நாம எப்படி இருக்கோமா? கவலை உற்றவர்களாய், விதவிதமான கவலைகளை மனதிலே சுமந்து கொண்டு. வீட்டு கவலை என்றால் அதோட எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். கேகம், தேகம், புத்திரன்,
பாரியா, என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றிலும் மனமானது ஈடுபாடு கொண்டு கவலை கொண்டவனாய் இப்பேற்பட்ட நிலையிலே வாழக்கூடிய உனக்கு, உன்னை போன்றிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இப்ப என்னெல்லாம் சொல்லிட்டான் பாருங்கள். அதாந்த கோபிகி, இந்திரியமும் மனமும் அடங்காத உனக்கு. சரி, அடங்காத அந்த மனம் எங்கே போய்விட்டது? தமிஸ்ரம் விஷதம், சம்சாரத்துக்குள்ளே மூழ்கி அனுபவித்ததையே திரும்ப 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 புனகா புனகா சர்விதா சர்வானாம், அனுபவித்ததையே திரும்ப திரும்ப அனுபவித்து கொண்டு கிரகவிரதானாம், வீட்டிலே கவலை கொண்டவனாய் இந்த தாபத்திலேயே இந்த மனோநிலையிலே இருக்கின்ற ஜீவன் என்ன செய்ய முடியாதாம்? எதை செய்வதற்கு அருகதையற்றதாக இருக்கின்றதாம்? 5 வயது குழந்தை சொல்லுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த குழந்தை சொல்கிறது பாருங்கள். கிருஷ்ணேகே மதிஹி, கிருஷ்ணேகே மதிஹி, கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே பக்தியானது இவனுக்கு ஏற்படுமா என்றால், மதியானது போகுமா என்றால் நிச்சயமாக இவனுக்கு வராது. கிருஷ்ணேகே மதிஹி, கிருஷ்ணேகே பரதஹா ந மதிஹி ந அபிபத்யதே, இவனுக்கு ஒரு காலத்திலும் ஏற்பட போவது இல்லை. இவனுக்கு நிச்சயமாக கிருஷ்ண பக்தியானது ஏற்படாது. சரி, தனக்கு தன்னுடைய முயற்சியினால ஏற்படல, யாராவது கொடுத்தாவது ஏற்படுமா? மற்றவர்கள் தூண்டிவிட்டாவது இவர்களுக்கு ஏற்படுமா என்றால் அதையும் இந்த குழந்தை சொல்கிறது. பரதஹாவா ஸ்வதஹாவா மிதோஹோவா ந அபிபத்யேதே. பரதஹா, பிற வழியின் மூலமாவது கிருஷ்ண பக்தி வருமா என்றால் வராது. ஸ்வதோஹோவா, தானாக பக்தி ஏற்படுமா என்றால் ஏற்படாது. சரி, இரண்டும் சேர்ந்தாவது ஏற்படுமா என்றால், இரண்டும் சேர்ந்தாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. தன்னாலும் பக்தியை கொண்டு வர முடியாது. மற்றவர்கள் முயற்சி எடுத்து எப்படியாவது பக்தியை கொடுக்கலாம் என்றால் அவர்களின் மூலமாகவும் பக்தி வராது. இரண்டும் சேர்ந்து முயற்சி எடுக்கலாமா என்றால் நடக்காது. அப்ப தானும் பக்தி செய்வதற்குண்டான தகுதியை இழந்தவர்களாக இருப்பார்கள். தன்னாலும் பக்தி செய்ய முடியாது. மற்றவர்கள் ஒருவேளை தூண்டிவிட்டால் பக்தி வருமா என்றால் அப்பொழுதும் பக்தி வராது. உனக்கு சுயமாகவும் பக்தி வரவில்லை. மற்றவர்கள் உன்னிடத்திலே வந்து பரமாத்மாவுடைய வைபவத்தை சொல்லி பக்தியை ஊட்டினாலும் உன்னால் கேட்கக்கூடிய அருகதை இல்லை. காரணம் என்ன? கேட்கக்கூடிய இந்திரியங்கள் போகத்திலே இருக்கிறது. போகத்தில் இருக்கிறதுனால இந்திரியங்கள் எல்லாம் ரோகத்திலே இருக்கிறது. ரோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு யோகத்தில் என்ன வேலை? போகத்திலும் ரோகத்திலும் இருக்கக்கூடிய இந்திரியத்திற்கு யோக நிலையை அடைதல் என்பது முடியாத காரியம். அதே போல மனமும் போகத்திலும் ரோகத்திலும் இருக்கின்ற மனதுக்கு யோக நிலையை, இறைவனை பற்றி ஸ்மரிப்பதற்கு இந்த மனம் தகுதி இல்லாத மனமாக இருக்கிறது.
இதையோட விட்டானா நான் பிரகலாதன் தன் அப்பாவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறிவுரை கூறுகிறான். இது ஹிரண்யகசிபுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் ஒரு அழகான சாதனம், ரொம்ப ரொம்ப அழகான சாதனம். நதே விதுஸ்வார்த்த கதிம் கி விஷ்ணு துராசயாயே பகிரர்த்தமானினஹ அந்தா யதாந்தை உபநீயமானா வாசீஷம் தந்த்ரயா முருதாம்னி பத்தாஹ. துராசயாக, மனம் எப்படி இருக்காம் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு? துர ஆசயா, துராசயா, மனம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷய வஸ்துக்களிடத்திலே ஆசை கொண்ட மனமாக, அதனால் மலினப்பட்ட மனமாக இந்த மனம் இருக்கிறது. துராசயாக, ஆஷா துராஷா துராசயாக, விஷய வாசனைகளிடத்திலே முழுமையாக மனமானது மூழ்கிப்போய் பரமாத்மாவனுடைய வாசனையை கேட்பதற்கு தகுதியற்ற மனமாக இந்த மனம் இருக்கிறது. வேடிக்கையா சொல்வார் அல்லவா ராமேஸ்வர பரமஹம்சர், மீன் வியாபாரி பெண்கள் மீனை விற்றுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார்கள். மழை வருகிறது. ஒதுங்குவதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பூக்கடைக்காரனுடைய வீட்டிலே ஒதுங்குகிறார்கள். அவனுடைய மனைவி இவர்களை அழைத்து தன்னுடைய இன்னொரு வீட்டிலே அவர்களை தங்க வைத்து சாப்பாடு போட்டு புதிய ஆடை கொடுத்து நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொல்லி எல்லா பணிவிடையும் செய்துவிட்டு அவள் விழுந்து விடுகிறாள். இந்த பெண்கள் அந்த அறையிலே இரவு முழுக்க தூங்காமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை, நேரம் ஆக ஆக தூங்குவதில்லாமல் பேச்சு சப்தம் கேட்கின்ற காட்சி. அந்த பெண்மணி எழுந்து வந்து பார்க்கிறாள், கேட்கிறாள், ஏன் இன்னும் தூங்கவில்லையா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா? சொல்லுங்கள், நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன். இல்லை இல்லை, எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, தூக்கம் வரவில்லை, அதுக்கு என்ன காரணம் தெரியவில்லை. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வெளியிலே, உங்கள் வீட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய அந்த மீன் கூடையை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கள். அவளும் அதே போல மீன் கூடையை கொண்டு வந்து கொடுக்கிறாள். அடுத்த நிமிடம் அவர்கள் தூங்கி விடுகிறார். பூவினுடைய வாசனை அவர்களை தூங்க விடவில்லை. நல்ல நறுமணம் பொருந்திய மல்லிகை பூவினுடைய வாசனை அவர்களை தூங்க விடவில்லை. அவர்களுடைய மீன் வாடை அவர்களை மயங்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது. நாமும் அதே போலதான். இறைவனுடைய வாடை, இறைவனுடைய வாசனை வந்தால் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம், விஷய வாசனை உள்ளே இருப்பதனாலே. விஷய வாசனை உடையவர்கள் விஷயம் நிறைந்த இடத்திலே சௌக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களை தெரியாத்தனமா அழைத்து கொண்டு வந்து ஈஸ்வர வாசனை குடிக்கிறேன் வருகிறாயா என்றால் இந்த மீன்கார பெண்களைப் போலதான். நீ, உனக்கு நான் இறைவனை பற்றி சொல்லுகிறேன், இறைவனுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிறேன், அதை அடைவதற்குண்டான 9 பக்தி சாதனத்தை பற்றி சொன்னேன். ஆனால் அது உன்னால் கேட்க முடியவில்லை, கேட்பதற்கு உன்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. காரணம், துராசயாக. அதனுடைய வெளிப்பாடு என்ன? மனதிலே விஷய வாசனைகளானது முழுமையாக நிரம்பி மனமானது கெட்டுப்போய் அந்தக்கரணம் தகுதி இல்லாமல் இருக்கக்கூடிய மனதுக்கு அப்பேற்பட்டவர்கள் எதை நோக்கி போவார்களாம்? இரண்டாவது சொல்கிறான், பகிஹி அர்த்தமானினஹா. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம்தான் அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. அர்த்த மானினஹா,
அதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மானத்தன்மையாய் பெருமையாய் நினைத்து அதையே நினைத்து கொண்டு அதை அடைவதே வாழ்க்கையின் பெரும் பயனாக நினைத்து கொண்டு அதை நோக்கியே இவர்கள் போகிறார்கள். பகிஹி அர்த்தமானினஹா. அதனால இவர்களுக்கு வெளியிருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் வாழ்க்கையின் பயனாக இருக்கின்ற காரணத்தினாலே பகிர்முகமாகவே மனதை செலுத்தியவர்களுக்கு அந்தர்முகமாகவும் மனதை பார்ப்பது கடினம். அந்தர்முகமாக பார்க்க முடியாத மனதுக்கு அந்தர்முகமாக இருக்கின்ற பரமாத்மாவை பார்ப்பது அதைவிட கடினம். இப்பேற்பட்டவர்கள் தன்னுடைய இலக்காக வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பகிஹி அர்த்தமானினாம். அப்ப அதுதான் இலக்குன்னு ஆனதுக்கு பிறகு என்ன ஆகிறார்களாம்? ஈஷ தந்திரயாம். ஈஷ தந்திரயாம் உருதாம்னி பத்தாஹா. இவர்கள் புத்தி மழுங்கி போனவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையில அர்த்தம்தான் வாழ்க்கையின் இலக்கு என்று ஆகி போன காரணத்தினாலே இவர்கள் யாரை தன்னுடைய ஈசனாக நினைக்கின்றார்களாம்? ஈஷ தந்திரயாம். தந்திரம்னாலே ஒருவனை தவறாக வழிநடத்தக்கூடிய பாவம். தாந்திரீகம்னு சொல்றோம் அல்லவா? மாந்திரீகம், தாந்திரீகம், கட்டி போடுவது. ஈஷ தந்திரயாம் என்றால் இவர்கள் யாரை குருவாக யார் இவர்களை அர்த்தத்திடத்திலும் காமத்திடத்திலும் கட்டி போடுவார்களோ அவர்களை தன்னுடைய குருவாக, ஈஷகா தலைவனாக இவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் அதை சொல்றான். 5 வயது குழந்தை சொல்கிற தன் அப்பாவிடத்திலே, உனக்கு யார் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவர்களாக தெரிவார்கள் தெரியுமா ஹிரண்யகசிபுவே? வேதங்களில் இருக்கக்கூடிய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய காமிய கர்மத்தை யார் உனக்கு உபதேசிக்கிறார்களோ நீ இந்த கர்மத்தை செய், இந்த தேவதையை ஆராதனை செய், இந்த பொருளை நீ தானமாக கொடு, இவ்வளவு தட்சணை கொடு, இவ்வளவு வேத விற்பனை கூப்பிட்டு இவ்வளவு அவர்களுக்கு தானங்களை எல்லாம் கொடு, அப்படி கொடுத்தால் உனக்கு இன்னென்னெல்லாம் பலன் கிடைக்கும், இவ்வளவு அர்த்தத்தை பெறுவாய், இவ்வளவு காமத்தை அடைவாய் என்று யார் வேதங்களில் இருக்கக்கூடிய கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய காமிய கர்மத்தை எடுத்து பேசுகிறார்களோ அவர்கள் இவர்களுக்கு ஈசனாக தலைவனாக இருப்பார்கள். அவர்கள் கட்டி போடுகின்ற அந்த வார்த்தையிடத்திலே தாந்திரயாம், தந்திரம் என்றால் கயிறு கட்டுதல், ஈஷ தந்திராயாம் உருதாம்னி. இப்பேற்பட்டவர்கள் பெரிய சம்சாரிகளாக இருப்பார்கள், காமிகளாக இருப்பார்கள். அவர்கள் இவர்களுக்கு வழி காமித்து உருதாம்னி கயிறு, இவர்கள் ஒரு சிறு கயிற்றை கொடுத்து கட்டி மீண்டும் மீண்டும் பத்தாஹா காமிய கர்மத்திலே அது கொடுக்கக்கூடிய பலனிடத்திலே கொண்டு போய் திரும்ப திரும்ப ஜீவனை கட்டி அதிலிருந்து அந்த ஜீவனை வெளியேற விடாமல் பார்த்து கொள்வார்கள். இப்பேற்பட்டவர்கள் யாருன்னு சொல்றான் அந்த 5 வயது குழந்தை.
இப்பேற்பட்டவர்கள் இந்த ஜீவனுக்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தையா, இந்த மனிதனா, அல்லது இந்த ஜீவனுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய மனிதனா என்றால் இந்த குழந்தை சொல்கிறது, அந்தே ரூபணீயமானாகா. எப்படி ஒரு குருடன் தவறாக மற்றொரு குருடனை வழிநடத்தி கொண்டு போவானோ, அப்பேற்பட்ட அந்த குருடனை போல இவர்கள் காரிருள் சூழ்ந்திருக்கக்கூடிய லோகத்திற்கு ஜீவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். நீயும் அந்த வழியிலே போகிறாய். இந்த குருடர்களுக்கு எப்படி இலக்கு தெரியாதோ, இலக்கு தெரியாத காரணம் வெளிச்சம் இல்லையோ, வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலே, இலக்கு தெரியாத காரணத்தினாலே இலக்கை தேடிக்கொண்டே தவறான வழிக்கு போகிறார்களோ, தவறான வழிக்கு போகின்ற நேரத்திலே மற்றவர்கள் இவர்களை தவறான வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறார்களோ, அதே போல துராசையாக யாரொருத்தன் மனதிலே விஷய ஆசைகளை வைத்துக்கொண்டு அதிலே மலினப்பட்ட மனம் உடையவனாய் பகிஹி அர்த்தமானினகா, வாழ்க்கையில எது உயர்ந்த இலக்கு என்றால் செல்வத்தை பெறுவது, அதுதான் வாழ்க்கையின் இலக்காக கொண்டிருக்கக்கூடியவனுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மகாண்ட பகுதி, உபாசனா காண்ட பகுதியானது அவர்களை இன்னும் மயக்கி இன்னும் கர்மத்திலே கொண்டு போய் அவர்களை தள்ளி பத்தப்படுத்தி அவர்களை அதிலிருந்து விடுவிக்க விடாமல் மீண்டும் மீண்டும் குருடனாகவே வைத்திருக்கிறது. அப்பேற்பட்டவர்களால் இந்த ஜீவனுக்கு என்ன கிடைக்காதாம், அதையும் இந்த குழந்தை சொல்கிறது. ஸ்வார்த்த கதிம் விஷ்ணும் ந விதுஹு. அப்பா, தன்னுடைய லாபத்திற்காக ஸ்வார்த்தம், தன்னுடைய அர்த்தம், தன்னுடைய பொருள், தன்னுடைய பரம்பொருளை, தன்னை அறிவதற்கு உண்டான அந்த ஞானத்தை, ஸ்வார்த்தம் கதிம், தன்னைத்தான் அடைய வந்திருக்கிறேன், தன்னை அடைவதற்கு உண்டான அந்த வாழ்க்கை முறையை, கதிம், அது என்னது? விஷ்ணும். எனக்கு எது உண்மையான அர்த்தம்? ஸ்வார்த்த கதிம், எனக்கு எது உண்மையான குறிக்கோள்? அர்த்தம்னா குறிக்கோள். எது என்னுடைய ஸ்வ, தன்னுடைய என்னுடைய குறிக்கோள் எது? நான் அடைய வேண்டிய குறிக்கோள் எதுனா விஷ்ணு. விஷ்ணுதான் நான் அடைய வேண்டிய குறிக்கோள். இந்த வாழ்க்கையிலே நான் பிறந்ததனுடைய நோக்கம் இறைவனை அடைவது. அதை இந்த மேலே சொல்லப்பட்ட ஈஷ தந்திரயாக, ஈஷ தந்திரயாம் உருதாம்னி ந விதுஹு, அவர்கள் அறிவது இல்லை. அவர்கள் அறிவதோடு அறியாத காரணத்தினாலே நமக்கும் அவர்கள் அதை கொடுப்பதும் இல்லை, நமக்கு அதை காட்டுவதும் இல்லை. ஒருவர் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். அஷ்டபதி, பிறகு ராதா கல்யாணம், இது நடந்து கொண்டிருக்கிறதாம். அப்போ ராதா கல்யாணம் பண்ணணும். அப்போ அதுல யார் ஏற்பாடு செய்கிறாரோ அவர் ராதைக்கு தங்க மாங்கல்யம் தான் போட வேண்டும். அதுல ஒருவர் சொல்றார், வேதாந்தியாக இருந்து கொண்டு ஒருத்தர் சொல்றார், இல்ல இல்ல எங்க குரு அப்படிலாம் சொல்லி தரல எங்களுக்கு, அது முழுக்க முழுக்க பாவம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றித்தான் அஷ்டபதி பேசுகிறது, அங்கே எவ்வகையிலும் போகத்துக்கு இடமில்லை,
ஆகையினாலே நாம் தங்கெல்லாம் தேவையே இல்லை. தங்கம் என்பது ஒரு போகமான ஒரு வஸ்து, அது தமோ குணத்தினுடைய சொரூபம். ஆகையினாலே மாங்கல்ய தாரணையிலே நாம் தங்கெல்லாம் போட வேண்டாம், அதுக்கு யாரும் காசும் செலவு பண்ண வேண்டாம், தேவையில்லாமல் போகத்தை இழுத்து விடாதீர்கள். இது முழுக்க முழுக்க ஞானத்துக்கு உண்டானது, ஜீவன் பிரம்மன் ஐக்கியப்படுத்துவதற்காக உண்டான விஷயத்துல கொண்டு இதற்கு தேவையில்லாமல் இந்த போகத்தை கொண்டு வருகிறீர்கள், அவ்வளவுதான். இவர் ஏதோ சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசிவிட்டதைப் போலவும், நாஸ்திகவாதியைப் போலவும், பக்தியே இல்லாதவரைப் போலவும், இவருக்கு இதில் முழுக்க முழுக்க ஈடுபாடே இல்லை என்பதைப் போலவும், தான் செய்வதுதான் எல்லாவையிலும் சரி என்பதைப் போலவும் எல்லோரிடத்திலும் சப்தத்தை போட்டு கொண்டு விட்டு கிளம்பிட்டாராம். ஏற்பாடு செய்தவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, நீங்கள் பேசியது தவறு, ஏன் நம்ம தங்கலாம் மாங்கல்யம் போட்டா என்ன தப்பு, நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய புத்தியானது அந்தம் என்று சொல்லக்கூடிய இருளை முழுமையாக உள்வாங்கி, எதற்காக நான் வழிபாடு செய்கிறேன், எதற்காக இந்த கர்மம் செய்யப்படுகிறது, இந்த கர்மத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த உபாசனையினுடைய நோக்கம் என்ன, இதில் ஜீவனுக்கும் இறைவனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது, ஏன் நான் இந்த பாவத்தை எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும், இதற்காக இந்த ராதா கல்யாணத்தை நான் நடத்த வேண்டும், இதனால எனக்கு என்ன லாபங்கிற சிந்தனை ஏதாவது நமக்கு இருக்கா? அதை ஏதாவது சிந்திக்க விடுகிறார்களா அவர்கள்? அப்படி நிறைய உதாரணங்கள். இவர்களும் இருளில் இருந்து கொண்டு மற்றவர்களையும் இருளிலே தள்ளி, இவர்கள் யாரை அறிய மாட்டார்களாம்? ஸ்வார்த்த கதிம் விஷ்ணும் ந விதுகு. இவர்களுக்கு பரமாத்மா என்பது வாழ்க்கையினுடைய கதியே அல்ல, பரமாத்மாவை அறியவும் மாட்டார்கள், பரமாத்மாவை அடைவதற்கும் இவர்கள் விரும்புவதும் இல்லை. இப்போ கொஞ்சம் இந்த கர்மத்தை பற்றி சிந்திப்போம், ஏன்னா ரொம்ப முக்கியமான பகுதி இது. ஈஷ தந்திரயா உருதாம்னி வார்த்தையை பயன்படுத்துறார். ரொம்ப 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 ஒரு சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை. காமிய கர்மத்திலே நம்மை கொண்டு தள்ளி திரும்ப திரும்ப நம்மை கர்மத்திலேயே ஈடுபட வைக்கக்கூடிய அந்த தந்திரமான அந்த கயிறை பிடித்துக்கொண்டு, அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அதுதான் சிரேஷ்டமானது, அது செய்யவில்லை என்றால் பாபமே வரும் என்பதாக நம்மை திரும்ப திரும்ப அந்தம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலேயே வைத்திருக்கிறார்களே. இந்த கர்மம் என்ன செய்யும்? முதல்ல அதை பார்ப்போம். கர்மம் என்னை கர்ம தலையிலிருந்து விடுவிக்காது. இது முதல் லட்சணம். கர்மத்துக்கு என்னெல்லாம் நன்மை தீமை இருக்குன்னு பார்ப்போம். அப்ப நமக்கு புரிஞ்சிடும். நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் என்னை கர்ம தலையிலிருந்து விடுவிக்குமா என்றால் விடுவிக்காது. அதற்கு கர்மத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அது எந்த கர்மத்தை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, என்னை கர்மத்திலிருந்து விடுவிக்குமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒவ்வொன்றையா எடுத்து நீங்க பார்த்தீங்களா, கர்மத்திலிருந்து என்னை கர்மங்கள் விடுவிக்குமான்னா விடுவிக்காது. அப்போ என்ன செய்யும்? மீண்டும் மீண்டும் என்னை கர்மத்தில் கொண்டு போய் தள்ளும். கர்மத்திலிருந்து என்னை விடுவிக்காதுன்னா என்னை கொண்டு போய் கர்மத்தில் தள்ளும். இதுதான் கர்மத்தினுடைய முதல் லட்சணம். அப்ப நான் கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு கர்மத்தை பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். கடைசியில் என்ன பண்றோம்? ஒரு கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு கர்மத்தை செய்து
பல கர்மத்திலே போய் நான் என்னை வீழ்த்திக் கொள்கின்றேன், என்னை கொண்டு போய் தள்ளிவிட்டு போய்விடுகிறது. உங்களுக்கு நான் உதாரணம் கொடுக்கணுமா? இன்றைக்கெல்லாம் கண்கூடாக ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு வயோதிகம் வந்து விட்டதப்பா, உடம்புலாம் முடியாமல் போயிடுத்தப்பா, அதனால என்னை சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொண்டு போ அப்படின்னு பையனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கர்மம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறோம். இனிமேல் பையனை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை, பெண் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கர்மா நமக்கு இனிமேல் கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இப்போ பையனையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, பொண்ணையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, மாப்பிள்ளையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, மருமகளையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, அவர்களுடைய குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, அவர்களுடைய உறவுகளையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு, அவர்களுடைய அப்பா அம்மாவையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. எல்லாரையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. முன்னாடி 1 அல்லது 2 தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு பெரிய சமூகத்தையே நான் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எந்த கர்மத்தை வேண்டான்னு சொல்லி ஒரு கர்மத்தை நான் துறக்கிறேன்னு நினைச்சேனோ செய்தேனோ, அந்த கர்மத்தினால பல கர்மங்கள் தான் வந்திருக்கே தவிர கர்மத்திலிருந்து என்னை கர்மத்தலைகள் விடுவிக்கவில்லை. ஒரு கர்மம் என்னை கர்மத்திலிருந்து விடுவிக்கவில்லை, விடுவிக்கவும் செய்யாது. இரண்டாவது, கர்மத்திலிருந்து என்னை விடுவிக்காது மட்டுமல்லாமல் கர்மத்தினாலே என்னுடைய விருப்பு வெறுப்பு போகுமா என்றால் போகாது. கர்மத்தினால எனக்கு விருப்பு வெறுப்பு அதிகமாகிக் கொண்டே போகுமே தவிர கர்மம் என்னை விருப்பு வெறுப்பிலிருந்து விடுவிக்காது. மூன்றாவது, கர்மம் என்னை விருப்பு வெறுப்பிலிருந்து விடுவிக்காது என்றால் விருப்பு வெறுப்பின் மூலமாக செய்யப்பட்ட கர்மத்துக்கு பலன் உண்டு. அப்போ அந்த பலனானது என்னை தொடாமல் விடாது. கர்மத்தினுடைய பலன் என்னை தொடாமல் விடாது, என்னை நோக்கி வந்தே தீரும். அவ்வாறு கர்ம பலன் என்னை நோக்கி வரும்போது கர்மத்தினுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன். சுகமான பலன் என்றால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் அது என்னுடன் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். துக்கமான பலன் என்று சொன்னால் அதை என்னை விட்டு போக வேண்டும் என்று மீண்டும் ஒரு கர்மத்தை பண்றேன். அப்போ 2 வகையிலும் சுகமான கர்மம் என்றால் சுகத்தை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கர்மம், துக்கமான கர்மம் என்றால் துக்கத்தை போக்குவதற்காக வேறொரு கர்மம். ஆக எல்லா வகையிலும் சுகம் துக்கத்தினுடைய பலனை அனுபவிக்க மீண்டும் சுக துக்கத்தினுடைய கூடிய ஒரு கர்மத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். அப்போ கர்மம் என்ன செய்யாது? மன தூய்மையை கொண்டு வராது. எந்த கர்மா? காமிய கர்மா மன தூய்மையை கொண்டு வராது. கர்மமானது கர்த்தாவை விடுவிக்குமா என்றால் கர்த்தாவிடத்திலிருந்து தான் கர்மமே வருகிறது. அப்போ கர்மம் கர்த்தாவையும் விடுவிக்காது. கர்த்தாவை விடுவிக்காத போது, செய்பவனை விடுவிக்காத போது செயல் செய்யப்பட்டதனுடைய பலன் கர்த்தாவை தொடாமல் விடாது. கர்மத்தினுடைய கர்மமும் கர்மத்தினுடைய பலனும் கர்த்தாவையும் போக்தாவையும் விடுவது கிடையாது. 4 விஷயம் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. நாளை சாயங்காலம் நாம் மீண்டும் பாகவதத்தை தொடர்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.